ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நினைச்சது, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்ட் பிறகு உங்கள் பர்சன் எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? நோ காண்டாக்டுக்கு பிறகு உங்கள் நபரின் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல வழக்கம் போல் உங்களோட எனர்ஜியை செக் பண்ணலாம். அடுத்து உங்கள் நபரின் எனர்ஜி, அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்ன கார்டு கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு நைட் ஆஃப் வான்ஸ், அடுத்து நைட் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் வான்ஸ், நைன் ஆஃப் பென்டிகிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் வான்ஸ், Ace of Cups, Ten of Pentacles, King of Cups, Nine of Cups, Two of Cups. Okay, bottom of the deck, Two of Pentacles. இப்போ நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோ காண்டாக்டுக்கு பிறகு உங்கள் பர்சன் எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் பார்க்கும்போது நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்து ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, ஸ்ட்ராங் லவ் அண்ட் ரீயூனியன் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் காட்டுது. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு கார்டையும் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நைட் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்டில் அவங்கள பற்றி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்கள் மனசில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேவா? நோ காண்டாக்டில் இருந்தாலும் அவங்கள தவிர்த்து வேறு எதையும் உங்களால் யோசிக்க முடியல, செய்ய முடியல. ஸோ என்ன செஞ்சாலும் அவங்க முகம்தான் முன்னாடி வருது. அவங்களோட இருந்த அந்த நாட்கள், அவங்க கூட பேசின பேச்சு, அது எல்லாமே வந்து பழைய விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்கள உங்களால் மறக்கவே முடியல. ஓகேங்களா? அவங்கள திரும்பவும் அப்ரோச் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது மனசுக்குள்ளே. அவங்கக்கிட்ட திரும்பவும் பேசணும் அப்படிங்கிற அந்த அர்ஜ் வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ரொம்ப பியோர் லவ் கார்டு இது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணுறீங்க. உங்களோட லவ் வந்து அவ்வளோ பியூராக இருக்குது, அவ்வளோ ஜென்யூன், அவ்வளோ லாயலாக இருக்குது. ஓகே, அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கணும், சீக்கிரமாக வந்து அவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணணும். ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த நோ காண்டாக்ட் வந்து சீக்கிரமாகவே பிரேக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓவரால் உங்கள் எனர்ஜியை பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் உள்ள காதல் வந்து அப்படி ஒரு தூய்மையான ஒரு காதல். அதனால் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியல. அவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? லவ் இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் மேலே இன்னும் லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நோ காண்டாக்டால் எந்த விதத்துலேயுமே உங்கள் லவ் வந்து குறையலை அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா தெரியுது. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. அண்ட் இப்போது உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் விட்டுறலாம். ஓகே, நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அவங்களுக்கும் உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகே, ரொம்ப டீப்பான எனர்ஜி எல்லாமே. டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது, நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அப்பா, சிக்ஸ் ஆஃப் வான்ஸ், எல்லாமே ரொம்ப டீப் எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து சிங்கிளாக இருக்கலாம், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், பட் எமோஷ்னலி
டிட்டாச்ட் மாதிரி உங்கள் பர்சன் பிஹேவ் பண்ணலாம், ஆனால் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஓகே, இன்னுமே உங்ககிட்ட எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்காங்க. பட் அவங்க டிட்டாச் ஆன மாதிரி உங்ககிட்ட நடிக்கலாம், வெளியில் அப்படி காட்டிக்கலாம். ஓகே, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கிறதுல தான் சந்தோஷம், நான் தனிமையில் தான் இனிமேல் காண்றேன், எனக்கு காதல் வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப டைலாக்லாம் பேசலாம், ஆக்ட் பண்ணலாம். உங்ககிட்ட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பிரேக்கப் பண்ணதான், இனிமேலாம் ஒன்றா சேர முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே எமோஷ்னலி உங்கள் கூட அட்டாச்சாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஈகோ அண்ட் ப்ரைட் அதிகம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி பேசுகிறாங்க. 6 ஆஃப் வாண்ட்ஸும் நமக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க மனசு முழுக்க நீங்கள் இருந்தாலும், உங்களை விட்டு உங்கள் கூட எமோஷ்னலி அட்டாச் ஆனாலும் அந்த ஈகோ வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண விட மாட்டேங்குது. அவங்க மனசுக்குள்ளே வந்து ஃபுல்லி நீங்கள் தான் இருக்கீங்க, அவங்க எமோஷ்னலி உங்கள் கூட தான் அட்டாச்சாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த ஈகோ அண்ட் ப்ரைட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. இது வந்து ஒரு நியூ லவ் எனர்ஜி ஆர் பியூர் லவ் எனர்ஜியை மீன் பண்ணுறது. ஸோ உங்கள் மேலே இன்னுமே உங்கள் பர்சனுக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி 10 ஆஃப் பென்டிகிள்ஸும் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் ஃப்யூச்சரை வந்து உங்கள் கூட உங்கள் பர்சன் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தான் வந்து எனக்கு தேவையில்ல, பிரேக்கப் பண்ணது தான் அப்படிங்க நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னோடய டெசிஷன் இது தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலுமே மனசுக்குள்ளே உங்கள் கூட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட ஃப்யூச்சரை வந்து உங்கள் கூட தான் இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டீப் லவ் இருக்குது. பட் எமோஷன்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிங் ஆஃப் கப்ஸ்லேயுமே தெரியுது அவங்க மனசு முழுக்க காதல் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அவங்க இன்னுமே உங்களை லவ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி அவங்க மேலே லவ் பண்ணுறீங்க, நீங்கள் வெளிப்படையாகவே வந்து அவங்க திரும்ப வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேபி நீங்கள் காண்டாக்ட் கூட பண்ணியிருக்கலாம் அவங்கள. அவங்க உங்கள் கால்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அப்ரோச் பண்ணியும் அவங்க வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம். நானே பேசுகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இறங்கி போயிருப்பீங்க. ஆனால் அவங்களும் உங்களை லவ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க இறங்கி வரல. ஓகே, ஃப்யூச்சர் பொட்டென்ஷியலாக பார்க்குறாங்க. பட் இறங்கி வரலையே தவிர ஃப்யூச்சரில் ஒன்றா சேரணும், ஒன்றா வாழணும், 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களோட ஈகோ தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அந்த ஈகோ அண்ட் கண்ட்ரோல் எனர்ஜி அதுதான் வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஓகேங்களா? இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது நம்ம கேட்ட மெயின் கொஷின் என்ன அப்படின்னா, நோ காண்டாக்டுக்கு அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? 9 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறது. அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார்டு. அண்ட் 2 ஆஃப் பென்டிகிள்ஸுமே வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, டைமிங் இஷ்யூ இருக்குது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதெல்லாம் மீன் பண்ணுறது. ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க நிஜமாகவே ஒரு கம்பேக் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் டைமிங் டிலே அப்படிங்கிறத யூனிவர்ஸ் நமக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ். அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இப்போது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வேறு நிறைய பேசிட்டோமே, நம்ம ஈகோவால் இவ்வளோ பேசிட்டோம், நம்ம எப்படி முன்னாடி போகிறது, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்ம எப்படி போய் பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஈகோ வர்சஸ் லவ் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஈகோ வர்சஸ் லவ் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்குள்ளே தான் உங்கள் பர்சன் இப்போ வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. பட் உங்கள் மேலே காதல் இன்னும் இருக்குங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. அவங்க உங்களை ஸ்டில் லவ் பண்ணுறாங்க, கம்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஓகேங்களா? அந்த எனர்ஜியும் ஹெவியாக இருக்குது. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பொட்டென்ஷியல் ஷோராக இருக்குது. நம்ம அந்த 9 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்கள் பர்சன் கண்டிப்பாக 2 ஆஃப் கப்ஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்கங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால்
அவங்க வந்து அந்த ஈகோவால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதனால தான் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த டிலேக்கான காரணம். அவங்க உங்களை மறக்கலை, கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். டைமிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற மெசேஜ் இதுதான். இப்போ நம்ம வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னு பார்க்கலாம். டேரோ ரீடிங் மூலயமா ஸ்பிரிட்ஸ் வச்சு யூனிவர்ஸ் என்ன சொன்னாங்கங்கிறத கேட்டுட்டோம். இப்போ ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டோம். இப்போது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆரக்கிள் மெசேஜஸ் மூலயமாங்கிறத பார்க்கலாம். habits, unfinished business, okay, chemistry. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட்ஸ். இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஐ டோன்ட் நோ இஃப் வி வில் எவர் சேஞ்ச். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாஸ்ட் பேட்டர்ன்ஸை பற்றி யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பற்றி யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பற்றிலாம் இப்போ வந்து நிறைய யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சேம் மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா, என்ன ஆகும் அப்படிங்கிற பயம், டவுட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அவங்க உங்களை லவ் பண்ணினாலும் சேம் ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்பவும் வருமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஹேபிட்ஸ் கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஓல்ட் பேட்டர்ன்ஸை வந்து பிரேக் பண்ணியே ஆகணும். ஓல்ட் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து வந்து அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரிசால்வ் அண்ட் டிஸ்கஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே வந்து முடியலை. ஓகே, இன்னுமே வந்து ஃபினிஷ் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. பேசாமல் விட்ட ஃபீலிங்ஸ் இன்னுமே இருக்குது. 2 பேருமே ஷேர் பண்ணிக்காமல் விட்ட நிறைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேவா? சொல்லாத எமோஷன்ஸ் இருக்குது, பேசாத வார்த்தைகள் இருக்குது. ஸோ இன்னும் க்ளோஷர் வரல. ஸோ திரும்ப இது எல்லாத்தையும் நீங்கள் பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து கம்பேக் பண்ணுவாங்க, வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் அலைவாக இருக்குது, இன்னும் முடியலை, எண்ட் ஆகலை. இப்போ இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் செப்ரேஷன் பீரியட் வந்து ஒரு டெம்ப்ரவரி பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிவர்ஸ் கொடுக்குற இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கெமிஸ்ட்ரி. இந்த கார்டு மூலயமா என்ன சொல்லியிருக்காங்க? ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் அ பேஷன் திஸ் இன்டென்ஸ். ஓகே, இது ரொம்ப ஒரு டீப் லவ் மெசேஜ். ஓகேவா? அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு இன்டென்ஸ் கனெக்ஷன் வந்து வேறு யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணலை. ஓகே, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், எமோஷ்னல் பாண்ட் அண்ட் ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் கூட அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால உங்களை மறக்க முடியலை, மறக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன, கம்பைண்டாக பார்க்கும்போது என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, அவங்க இன்னுமே உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸ்டில் லவ் பண்ணுறாங்க. அவங்க உங்களை மறக்கலை, அவங்க கம்பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த அன்ஃபினிஷ்டு கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையும் உங்ககிட்ட மனசை திறந்து பேசணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹெசிடேஷன் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகே, அந்த பாஸ்ட்டு திரும்பவும் ரிப்பீட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கார்மிக் அண்ட் சோல் டைப் கனெக்ஷன். ஓகே, இன்னும் சொல்கிற மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வந்து முடியலை. ஓகே, அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க மனசில் இருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது நமக்கு டேரோ ரீடிங்லேயும் ஸ்பிரிட்ஸ் அதை தான் சொன்னாங்க.
ஆரக்கிள் கார்ட்ஸில் யூனிவர்ஸ் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இன்னுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு க்ளோஷர் இல்லை ரீயூனியனுக்கு கண்டிப்பாக உங்கள் பர்சன் ட்ரை பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த கார்ட் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. உங்கள் கூட கெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரீயூனியனுக்கு தான் உங்கள் பர்சன் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் ரீயூனியனாக தான் இருக்கும், அதுக்கான ஆக்ஷன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. எந்த ஒரு ரீடிங்லையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? இது வந்து எல்லா ரீடிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஸ்பிரிட்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோடய ரீடிங்ஸ் வந்து ரீசனேட் ஆகுது, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆர் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கா, அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.